அனைவருக்கும் வணக்கம். தரம் 6 சைவநெறி அலகு 9 பஞ்சபுராணம். திருமுறைகள் தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாக்கள் ஆகும். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்பன பஞ்சபுராணத்தில் அடங்கும். பஞ்சபுராணம் ஆலயங்களிலும் வீடுகளிலும் பாடசாலைகளிலும் ஓதப்படுவதை காணலாம். வீட்டில் காலை மாலை வழிபாடுகளின் போதும் பாடசாலைகளில் காலை பிரார்த்தனை விழாக்கள் என்பன நடைபெறும் போதும் பஞ்சபுராணம் ஓதப்பட்டு வருகின்றது. பஞ்சபுராணத்தை ஓதியபின் திருப்புகழ் பாடும் வழக்கமும் உள்ளது. பஞ்சபுராணத்தை ஓதும் போது முதலில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்வதும் பின்பு அவற்றை ஓதியபின் திருச்சிற்றம்பலம் என்று கூறி நிறைவு செய்வதும் சைவ மரபு. பஞ்சபுராணத்தை பண்ணுடனும் பக்தியுடனும் பாடுவதன் மூலம் மன நிம்மதி, இறைபக்தி, ஆன்மீக உணர்வு என்பன மேம்படுகின்றன. அடுத்ததாக பயிற்சி வினாக்களை நோக்குவோம். முதலாவது வினா, பஞ்சபுராணத்தில் அடங்கும் நூல்கள் யாவை? அதற்குரிய விடை இங்கே தரப்பட்டுள்ளது. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் ஆகிய 5 பஞ்சபுராணங்கள் என்பதனுள் அடங்கும். அடுத்த வினா, பஞ்சபுராணம் ஓதப்படும் சந்தர்ப்பங்கள் 2 தருக. அதனை இங்கே நோக்குவோமாயின், வீட்டில் காலை மாலை வழிபாடுகளின் போதும் பாடசாலைகளில் காலை பிரார்த்தனை மற்றும் விழாக்கள் என்பன நடைபெறும் போதும் பஞ்சபுராணம் ஓதப்பட்டு வருகின்றது. இதில் 2 சந்தர்ப்பங்களை குறிப்பிடுதல் பொருத்தமானதா. அதாவது வீட்டில் காலை மாலை வழிபாடுகளின் போதும் அல்லது பாடசாலைகளில் காலை பிரார்த்தனை மற்றும் விழாக்கள் என்பன நடைபெறும் சந்தர்ப்பங்களின் போதும் பஞ்சபுராணம் ஓதப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக திருச்சிற்றம்பலம் சொல்லும் சந்தர்ப்பங்கள் யாவை? அதற்குரிய விடை, பஞ்சபுராணத்தை ஓதும் போது முதலில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்வதும் பின்னர் ஓதிய பின் திருச்சிற்றம்பலம் என்று கூறி நிறைவு செய்வதும் சைவ மரபு. எனவே இதற்குரிய விடையாக பஞ்சபுராணத்தை ஓதுவதற்கு முதலிலும் ஓதிய பின்னரும் திருச்சிற்றம்பலம் கூறப்படுகின்றது. அடுத்ததாக பஞ்சபுராணத்தை ஓதுவதால் நாம் அடையும் பயன்கள் யாவை? பஞ்சபுராணத்தை ஓதும் போது நாம் மன நிம்மதி, இறைபக்தி மற்றும் ஆன்மீக உணர்வு என்பன மேம்பாடு அடைய பெறுகின்றோம். இங்கே நாம் கற்ற பாடத்தின் சுருக்கமாக தேவாரம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பஞ்சபுராணம் என்பன மன்னிக்கவும் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு மற்றும் பெரிய புராணம் என்பன பஞ்சபுராணத்தில் அடங்கும். பஞ்சபுராணம் ஆலயங்களிலும் வீடுகளிலும் பாடசாலைகளிலும் ஓதப்படும். பஞ்சபுராணத்தை ஓத முன்பும் ஓதிய பின்பும் திருச்சிற்றம்பலம் என சொல்ல வேண்டும். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.